இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலே தேவைகள் மட்டும்தான் இருக்கின்றனவே தவிர அன்போ பைண்டிங்கோ இல்லை. தேவைக்கு மட்டும்தான் வந்து கேட்குது நம்ம கிட்ட. அன்பா இருக்கு அதுக்கு தெரியல. தெரியாததற்கு காரணம் நாம் அவர்களிடத்தில் அன்பாக இல்லை. மைண்ட் கண்டிஷனிங் பண்ணிருச்சு. அது மைண்ட் கண்டிஷனிங் பண்ணாதீங்க. ஒரு சின்ன துருப்பு சீட்டை மட்டும் தந்துவிட்டு போகிறேன். இரவிலே உணவருந்துகின்ற பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து உணவருந்துகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி உட்கார்ந்து உணவருந்துகின்ற பொழுது நல்ல விஷயங்களை சம்பாஷணையில் கொண்டு வாருங்கள். குழந்தைகளோடு உட்கார்ந்து பேசக்கூடிய சூழ்நிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நான் அலாம் அடிக்கிறேன், நான் எச்சரிக்கை மணி அடிக்கிறேன். எல்லாம் நான் சொல்றேன். குடும்பம் என்கின்ற உறவு, குடும்பம் என்ற நிறுவனம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சமையல் அறையை பொறுப்பில் எடுத்துக்கொள்ளுங்கள். சமையல் அறை தான் நம் குழந்தைகளின் வாழ்வை, நம் உயிரை, நம் உடலை பாதுகாக்கும் மருத்துவ நிலையம். நீங்களாம் என்ன தெரியும் பண்ணுங்க, உயிரோடு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், வீட்டில் சமைக்கணும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் தூரத்து உறவு ஒரு பொண்ணு கல்யாணமான 5 மாதத்துலேயே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா டீ கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுதுங்க. அது பிரிஞ்சிட்டாங்க. வாழ முடியாது நான் ஒன்று சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொல்லிச்சு வாழ முடியாதுன்ட்டு. ரொம்ப யோசித்து சொல்கிறேன். மெனக்கெட்டெல்லாம் சமைக்க வேண்டாம், ஆரோக்கியமாக சமைங்க. பல நேரங்களில் நாம் நம் குழந்தைகளிடத்தில் தோற்று போவதற்கு தான் காரணமாக இருக்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதி அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமில்லை. நம்முடைய பொறுப்பை நாம் முழுமையாக புரிந்து கொள்வதுதான். இப்படி சொல்கிறேன், நான் இதை சொல்லணும்ன்ட்டு இல்லை, தனி மனிதருக்கு சொல்கிறேன். நான் 2-3 நாளாக நான் இதை ரொம்ப தீவிரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இளைஞர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், குழந்தைகள், இளம் குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்கள் குழந்தைகளிடத்திலும் உங்களிடத்திலும் இந்த சகோதரி சொல்லிவிட்டு போகின்ற ஒன்றை மட்டும் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். பார்க்கலாம். உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு, ஒரு ஸ்பார்க். இந்த வீட்டில் சமைக்கிற பெண்களுக்கு தெரியும், அந்த லைட்டர் அடித்தோம்னா கேஸ் எரியும். லைட்டரில் எந்த நெருப்பு வராது, என்ன வரும்? ஸ்பார்க்கு தான் வரும். அது என்ன பண்ண உடனே கேஸை ஃபுல்லாக பற்ற வைக்கும். அந்த ஸ்பார்க் ஒன்று இருக்க உள்ள. என்னுடைய ஸ்பார்க் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்பார்க் தமிழ். நான் நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆடுவேன், நல்ல கலை நிகழ்ச்சிகள் செய்வேன், நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவேன், கபடி ஆடுவேன், ரன்னர் நான். ஆனால் அதெல்லாம் என் ஸ்பார்க் இல்லை. அதெல்லாம் என்னை நானே கண்டுபிடித்துக் கொள்வதற்காக நான் போட்டு புடம் எடுக்கப்பட்ட நெருப்பு. ஆனால் நெருப்பு அது வெளியில தான் இருந்தது. எனக்குள் கிளர்ந்தெழுந்த நெருப்பு எதுனா தமிழ். தமிழை பிடிச்சிக்கிட்டேங்க. நான் உள்ள என் நெருப்பை பிடிச்சிக்கிட்டேன். உங்களுக்கான ஸ்பார்க் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களை இந்த பிரபஞ்சம், இந்த பூமி பந்து மிக உன்னத நிலையில் கொண்டு வந்து வைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு தரும். பல நேரங்கள் அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிக்காமலேயே செத்து போயிடும் தெரியுமா? பல பேர். உங்க குழந்தை கிட்ட தயவு செஞ்சு, என்கிட்ட ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க, மேடம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இங்கே இடம் இருக்கா மேடம்? அது காலேஜ் சார். இல்லை சார், பக்கத்தில் ஸ்கூலில் இருக்குது சார். மேடம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீட் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுப்பாங்களா மேடம்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீட் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணால் உன் புள்ள லூஸ் ஆயிரும், பரவாயில்லையா? குழந்தையா இருக்க விடுறோமா நாம? நான் ஒன்று சொல்கிறேங்க, பென்சிலில் இருந்து ஆரம்பித்த என் வாழ்க்கை இன்றைக்கு கிரீன் பெனில் இருக்குன்னா நானே உருப்பட்டுட்டேன். நீங்கள் எல்லாருமே உருப்பட்டுட்டீங்க. நம்ம புள்ள இங்கே உருப்படாதா என்ன? உருப்பட்டுரும். நம்பிக்கையோடு போங்க. நாமளே ஜெயிச்சுட்டோம், நம்ம புள்ள ஜெயிக்காதா? அதை போட்டு வளைத்து, அதை போட்டு சிரமப்படுத்த வேண்டாம். அதே நேரத்தில் அதனுடைய சோம்பேறித்தனத்தை நாம் மிகச்சரியாக அடையாளம் காண வேண்டும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். பைபிள் அப்படி சொல்லலாமா? இருக்கிறவனுக்கு கொடுப்பேன், இல்லாதவன் கிட்ட இருந்து இருக்கிறதும் எடுத்துப்பேன்னு பைபிள் சொல்லலாமா? நான் தேடி போனேன், அந்த பகுதிக்கு போனேன். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை, அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு முன்னால் இருக்கக்கூடிய உண்மையை தெரிந்து வைத்திருங்கள். யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக நம்பாதீர்கள். உள்ளே சென்று பாருங்கள். நான் உள்ளே போய் பார்த்தேன். இதுதாங்க அந்த டயலாக் வரத்துக்கு, அந்த வாக்குமூலம், வாக்குதத்தம் வரத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சின்ன சம்பவம். ஆண்டவர்
இடம் விட்டு நகர்கிறார். நகரும் போது அவருடைய சிஷ்யர்கள் 3 பேரை அழைக்கிறார். சரியா சொல்றேன் ஃபாதர்? 3 பேரை அழைக்கிறார். 3 பேரை அழைச்சி சொல்றார், நான் ஒரு இடத்துக்கு போறேன், திரும்பி வரத்துக்கு லேட் ஆகும். நீ என்ன பண்ண, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செஞ்சுட்டு போகிறேன், அதை சரியாக கண்காணித்து கவனித்து நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, நான் வந்தேன்னா கணக்கு கேட்பேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒருத்தங்கிட்ட 4 காசு கொடுத்துருக்கார், ஒருத்தங்கிட்ட 2 காசு. தகுதி அறிஞ்சு தான் கொடுக்குறாரு கடவுள். ஒருத்தங்கிட்ட ஒத்த காசு கொடுத்தாராம். ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க இந்த விஷயத்த. வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாருமே. ஆண்டவர் திரும்பி வர்றார். இந்த 4 காசு வச்சுருந்தான்ல, அவன் உழைச்சி அதை முதலீடு பண்ணி அதை 8 காசு ஆக்கியிருந்தான், டபுள் ஆக்கியிருந்தான். ஆண்டவர் அதை கையில் பார்த்து கொண்டு சொன்னாராம், நான் கொஞ்சமாகத்தான் கொடுத்தேன், நீ அதை இரட்டிப்பாக்கி இருக்கிறாய், உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரியாக்குவேன் சொல்லிட்டாரா. அடுத்தது 2 காசு ஆளு வருது. நீ என்னப்பா பண்ண? 4 காசு செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, அதைவிட குறைவாக கொடுத்தேன், அதையும் நீ இரட்டிப்பாக்கி தந்திருக்கிறாய், உன்னையும் சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன். வாக்கு. நம்ம ஆள் நம்மள மாதிரி ஒருத்தன் 3வது ஆள் வந்தான். என்னப்பா என்ன சொல்லு, எங்க காசு? என்ன காசு? 1 ரூபா கொடுத்தனடா, இருங்க வரேன் அப்படின்ட்டு போயிட்டு அந்த 1 ரூபா கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டான். அந்த அவன் காசுன்னு. என்னப்பாண்ணா நீ வேற இதை வச்சு ஏதாச்சும் செய்யினியா, அது வேற சொல்லிட்டு போனியா, வந்து கேள்வி கேட்பேன் பதில் சொல்லணுன்ட்டு, அதை நான் தொலைச்சி கிழிச்சு போட்டேன்னா உன் கோபத்துக்கு யார் ஆளாக வருது, இந்தா புடி. அப்போ சொன்னாராம் ஆண்டவர், சொன்னாராம், நீ உன் சோம்பேறித்தனத்தினால் கொடுத்ததை விளைவிக்காமல், கொடுத்ததை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் என் கோபத்தை காரணம் காட்டி எனக்கா திருப்பி தருகிறாய்? கையில் இருந்து அப்படியே பிடுங்கிட்டு அவன் கிட்ட இருக்க எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கி கொண்டான். இப்போ புரியுதா அந்த ஸ்டேட்மெண்ட்கான அர்த்தம்? உழைப்பும் முயற்சியும் உள்ளவனுக்கு தரப்படும், உழைப்பும் நேர்மையும் முயற்சியும் இல்லாமல் சோம்பேறித்தனமாக அடுத்தவர்கள் மீது பழி போட்டு சும்மா உட்கார்ந்து சாப்பிடுகின்றவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பைபிள் எச்சரிக்கிறது என்று நான் அந்த வாசகத்தை புரிந்து கொள்கிறேன். ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு குறள் தான், ஒரு குர்ஆன் வசனம் தான், தேவார திருப்பதிகங்களில் வருகின்ற ஒரு மந்திரம் தான். நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? என் வாழ்க்கைக்கு நான் அதை எப்படி பயன்படுத்துகிறேன்?